தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமானவர்களோட மிக முக்கியமான வேட்பாளர், அதுவும் ஸ்டார் வேட்பாளராக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா கார்த்திகா அவர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த நிலையில் அக்கா கார்த்திகா அவர்கள் கீழ்வெள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. இந்த நிலையில் அவங்க களத்தில் இறங்கி வேலை செய்ய தொடங்கிட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இறங்கி வேலை செய்ய தொடங்கிட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஃபாத்திமா ஃபர்கானா அவர்களாக இருக்கட்டும், இடும்பவனம் கார்த்திக் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தயாராகிட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. அதில் முக்கியமாக கீழ்வெள்ளூர் சட்டமன்ற தொகுதியோட மக்களை சந்தித்து இப்போவே ஓட்டு கேட்க தொடங்கியிருக்காங்க அக்கா அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. ஒரு இடத்துலையும் போய் வீடு வீடாக போய் பஞ்சாயத்துலலாம் உட்காந்து வாக்கு கேட்டு அந்த ஊரையே ஒரு பக்கம் நிற்க வச்சு செமையாக சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அக்கா அப்படின்றது ஒன்று இருக்குது. வீடு வீடாக போய் இப்போவே ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த 1 வருஷத்துக்குள்ளே எல்லா வீட்டுக்கும் போய் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுவாங்க அக்கா அப்படின்றது ஒன்று இருக்குது. எனவே இவங்களோட வெற்றியானது உறுதியாயிடுச்சு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இவங்க வெற்றியாக இருக்கட்டும், அண்ணன் சீமானவர்கள் எந்த இடத்துல போட்டி போடுறாரோ அந்த இடத்துல ஒரு வெற்றியாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர வெற்றியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இது ஒரு பயங்கரமான சம்பவமாக இருக்குது. அக்கா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏற்கனவே அவங்க போட்டியிட்ட இடங்கள்லாம் அவங்க என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். அவங்க எப்படி சம்பவம் பண்ணுவாங்க, ஈரோட்டில் பண்ண சம்பவத்தில் நம்ம மறக்க முடியாது. அந்தளவுக்கு மிக சம்பவமான ஒரு ஆள். அவங்க இந்த மாதிரி ஒரு கீழ்வெள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க உள்ளே போனாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. அப்படி இருந்தால் எப்படி இருக்குன்றது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.